வணக்கம். இந்த காணொலியில் கண்ணோட்டம் என்ற அதிகாரம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நியூ சிலபஸ் படி 9 அதிகாரங்கள் போட்டிருக்கேன். இது 10வது அதிகாரம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இல்லைன்னா என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா திருக்குறள் 1 to 20 என்ற அதிகாரம் போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். முதல் குறள். கண்ணோட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க மேலே இரக்கம் கொள்வது, கருணை காட்டுறது, பரிவு காட்டுறது தான் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் குறள் பாருங்க. கண்ணோட்டம் என்னும் களி பெரும் காரிகை உண்மையான் உண்டி விலகு. கண்ணோட்டம் என்னது? நம்ம இரக்கம் காட்டுறதுன்னு சொல்றோம். அந்த இரக்கம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறதால தான் களி பெரும் காரிகை. களி அப்படின்னா மிகவும், பெருமன்னா பெரிய, சிறந்த அப்படின்னு வரும். காரிகைன்னா அதனுடைய பொருள் அழகு. ஸோ கண்ணோட்டம், நம்ம இரக்கம் காட்டுற மிக சிறந்த அழகு இருக்கிறதால தான் இந்த உலகம் இன்னும் இருக்கு. உண்டி உலகன்னா அந்த கண்ணோட்டம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறதால தான். அந்த கண்ணோட்டமும் எப்படி சொல்றாங்க? களிப்பெரும் காரிகைன்னா மிகவும் சிறந்த அழகு, அது இருக்கிறதால தான் இந்த உலகம் இருக்கு அன்னிட்டு முதல் குறள்ல சொல்லியிருக்காங்க. இரண்டாவது குறள் பாருங்க. கண்ணோட்டத்து உள்ளது உலகியல். கண்ணோட்டத்து அப்படின்னா அந்த கண்ணோட்டம் தான். இரக்கம், பரிவு, கருணை எல்லாம் இருக்கு இல்லையா? அது நம்ம உலகத்துல இருக்கிற மனிதர்கள் நம்ம காட்டுறதால தான் இந்த உலகம் உள்ளதுன்னு சொல்றாங்க. கண்ணோட்டத்து உள்ளது உலகியல்னா அந்த கண்ணோட்டம் இருக்கிறதால தான் உலகம் இருக்கு. அக்திலார்னா அந்த கண்ணோட்டம் இல்லைன்னா உண்மை நிலைக்கு, உண்மை நிலக்கு பொறை. நிலக்கு பொறைன்னா இங்க நிலம் பண்றது பூமியை மீன் பண்ணும். அப்புறமா பொறைன்றது பார்த்தீங்கன்னா இந்த குறள்ல எது மீன் பண்ணுதுன்னா சுமையை மீன் பண்ணுது. ஸோ நீங்கள் அந்த பொறைக்கு மேலே, பொறையன்னா நம்ம பொருத்தல், தாங்குதல் அப்படின்ற பொருள் எல்லாம் வரும். ஸோ சேம் டைம் சுமை என்ற பொருளும் வரும். ஸோ அப்போது இந்த குறளில் பொறைன்றது எதை மீன் பண்ணுதுன்னா சுமையை மீன் பண்ணுது. அதாவது கண்ணோட்டம் இல்லை அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்ம கண்ணோட்டம் இல்லாமல் நான் உயிரோடு இருக்கேன்னா நான் பூமிக்கு சுமைதான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ கண்ணோட்டத்து உள்ளது உலகியல். கண்ணோட்டம் இருக்கிறதால தான் உலகம் இருக்கு. அந்த கண்ணோட்டம் இல்லைன்னா அந்த பூமிக்கு சுமைதான் நம்ம அப்படின்றத மீன் பண்றாங்க. அஃது இல்லாரன்னா கண்ணோட்டம் இல்லாதவர் உண்மை நிலைக்கு பொறை. நிலக்கு பொறைன்னா பூமிக்கு சுமை. பண் எண்ணாம் பாடார் கியைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இது வார்த்தைகள் கொஞ்சம் அங்கே இங்கே போட்டு மீனிங் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல பாருங்க. பண் எண்ணாம் பாடார் கியைபின்றேல். பண்ணன்னா இசைன்னு தெரியும். இசை பாடலோடு இயைபு இன்றேலன்னா பொருந்தவில்லைன்னா என்ன பயன், எண்ணாம் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அதனால என்ன பயன் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. பண் பாடற்கு, பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேலன்னா இசை பாடலோட, இயைபின்றேலன்னா பொருந்தவில்லை எனில் அந்த அதனால என்ன பயன். ஸோ இசையோட பாடல் பொருந்தினாதான் நம்மளுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அது போல கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கண் இருக்குது ஆனா இறக்கம் எதுவுமே இல்லைன்னா அந்த கண்ணால என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பண் எனாம் பாடார்க்கு இயைபின்றேல் கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இயைபின்றேல்னா பொருந்தவில்லை எனில் என்ற பொருள் வரும். ஃபோர்த் ஒன் பாருங்க. உளப்போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். உளப்போல் முகத்து, கண்ணுல முகத்துல கண் இருக்கு, உள்ளது போல இருக்கு. அதனால எவன் செய்யும்னா யாருக்கும் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். ஸோ எப்போ அந்த முகத்துல கண் இருந்தும் ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். ஓரளவுக்காவது இறக்க குணம் காட்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு அளவுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? இவ்வளோ நடந்திருக்கு, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். இந்த அளவுக்கு கூட ஒரு இறக்க குணம் இல்லைன்னா அவங்க முகத்துல கண் இருந்து என்ன செய்யும், அதனால என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளதுதான், முகத்துல கண்ணு உள்ளதுதான், அதனால எவன் செய்யும், யாருக்கு என்ன செய்யும், என்ன பயன் செய்யும் அப்படின்ட்டு சொல்றாங்க. உளப்போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். ஸோ அளவினால் அந்த அளவுக்குள்ள ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த அளவுக்கு அது இவ்வளோ நடந்துக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டலையா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்ற பொருள் கொடுக்கும். கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அஃதின்றேல்
புண் என்று உணரப்படும். நம்மளுக்கு கண்களுக்கு, நம்மளுக்கு கண் இருக்கு, அந்த கண்ணுக்கு வந்து அழகான விஷயம் அணிகலன்னா நம்ம அழகு படித்துப்போம் இல்லையா, அது போல நம்ம கண்ணுக்கு அழகான விஷயம் என்னன்னா இறக்கப்படுறது தான். மற்றவங்களுடைய நிலைமை பார்த்து இறக்கப்பட்டு அவங்களுக்கு உதவுறதுதான். அதுதான் வந்து நம்ம கண்களுக்கு அணிகலன்னு சொல்றாங்க. அஃது இன்றேலன்னா, அப்படி நம்ம இறக்கப்படலன்னா அது வந்து முகத்துல இருக்கக்கூடிய புண் என்று உணரப்படும். புண்ணு தான் அது, கண்ணு கிடையாது, ரெண்டும் புண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம். அஃதின்றேலன்னா கண்ணோட்டம் இல்லைன்னா புண் என்று உணரப்படும். அந்த 2 கண்கள் வந்து கண்கள் கிடையாது, புண் அப்படின்ட்டு உணர்வாங்க, அப்படின்னு உணரப்படும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. 6th ஒன் வந்து பாருங்க, மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு இயந்து கண்ணோடாதவர். மண்ணோடு இயந்தன்னா பொருந்திய, மண்ணோட பொருந்திதான் வந்து மரம் வந்து மரத்து அணையர்னா போன்றோர், ஒத்தவர் அப்படின்னா பொருள் வந்து தரும். ஸோ அந்த பொருளை பார்த்துட்டு இப்போ லைனை படிங்க, நல்லா புரியும். மண்ணோடு பொருந்தி ஒத்து இருக்கக்கூடிய மரம், மரத்து அணையர்னா மரம் வந்து எப்படி இருக்கும், மண்ணோடு பொருந்தி ஒத்தி வந்து இருக்கும். அது போலவரா, யார் அது போலவர் அப்படின்னா கண்ணோடு இயந்து கண்ணோடாதவர். கண்ணோடு பொருந்தி இருக்கிறவங்க கண்ணோடாதவர். கண்ணோட்டம், கண்ணோடான்னா இரக்கம் இல்லாதவங்க, கண்ணோடாதவர். கண்ணோட பொருந்தி இருக்காங்க, ஆனா அவங்க வந்து கண்ணோடாம இருக்காங்க, இரக்க குணமே காட்டாம இருக்காங்கன்னா அவங்க மண்ணோடு பொருந்தி இருக்கக்கூடிய மரத்தை போன்றவங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மண்ணோடு இயந்த மரத்தனையர், யார் மண்ணோடு பொருந்தி இருக்கக்கூடிய மரத்தோடு சேருவாங்க அப்படின்னா கண் இருந்தும் கண்ணோடாதவர் வந்து மரத்தை போன்றவங்கன்றத சொல்லியிருக்காங்க. கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர். இப்போ இரக்கமே இல்லைன்னா உனக்கு கண்களே இல்லைன்னு அர்த்தம். கண்ணோட்டம் இல்லவர் வந்து கண்ணிலர். கண்ணுடைய கண்ணோட்டம் இன்மையுள் இல். ஸோ 2வது லைன் கரெக்ட் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர். கண்ணோட்டம் இரக்க குணமே உனக்கு இல்லைன்னா உனக்கு கண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது லைன்ல என்ன சொல்றாங்கன்னா கண்ணுடையவர், கண்ணு இருக்கிறவங்க அந்த இரக்க குணம் இல்லாம இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. கண்ணுடைய கண்ணோட்டம் இன்மையும் இல், அதாவது கண்ணோட்டம் இல்லாம இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னு பொருள். ஸோ அதை தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல், கண்ணோட்டம் இல்லாம இருக்க மாட்டாங்கன்றத 2வது லைன்ல வந்து சொல்றாங்க. 8th ஒன் வந்து பாருங்க, கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்தி உலகு. கருமம்னா நம்ம செயல் அப்படின்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, கருமம்னா ஒரு செயல் செய்யறதுன்னுட்டு. ஸோ அதையும் வரும், ஒரு செயலை வந்து தவறாம செய்யறாங்க, ஒரு கடமையை தவறாம செய்யறாங்கன்ற பொருள்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ கருமம் சிதையாமல்னா அவங்க கடமையை தவறாம செஞ்சுட்டு கண்ணோட வல்லாருக்கு இரக்க குணமும் கொண்டு இருக்காங்க. அவங்களுடைய அன்றாட வேலைகளை செயல்களை தவறாம செஞ்சுட்டு இரக்க குணமும் கொண்டவருக்கு உரிமை உடைத்து விலகு. அவர்களுக்கு உரிமை உடையதுதான் இந்த உலகு அப்படின்னு சொல்றாங்க. கடமையை தவறாமல் கண்ணோட்டம் இரக்கம் கொண்டவர்களுக்கு உரிமை உடையதுதான் வந்து இவ்வுலகுன்றது 8th குறள்ல வந்து சொல்லியிருக்காங்க. கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லாருக்கு உரிமை உடைத்தி உலகு. 9th ஒன் வந்து பாருங்க, ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்து ஆற்றும் பண்பே தலை. ஸோ இதில் வந்து ஒருத்து என்னன்றது சொல்கிறேன், அது மேலே நோட் பண்ணிக்கோங்க, நான் அதை நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஒருத்து தண்டிக்கிறது, ஒருத்து தண்டிக்கிறது, ஆற்றும் அந்த தண்டிக்கிற தன்மை வந்து இப்போ அவங்களுக்கு இருக்கு. இப்போ யாராவது ஒரு சிலர் வந்து தப்பு பண்ணிட்டா நம்ம வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற இடத்துல இருப்போம் இல்லையா, அதுதான் வந்து ஒருத்து ஆற்றும். பண்பினார்னா இப்போ யாராவது தப்பு பண்ணா அது தண்டிக்கக்கூடிய இடத்துல வந்து நான் இருக்கேன், எனக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்றதுதான் வந்து ஒருத்த தண்டனை. ஆற்றும் அந்த தண்டனை அளிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டவங்க. ஸோ ஒருத்த ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி. ஸோ அப்போ நம்மள தண்டனை கொடுக்குற இடத்துல இருந்தாலும் அந்த குற்றம் புரிஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கண்ணோடி இரக்கத்தை காட்டணும். அப்படி பொறுத்து ஆற்றும் பண்பு தான் வந்து தலை சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் கருணை
சுற்றி நடந்துக்கக்கூடிய பண்பு தான் வந்து தலையானது, சிறந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒருத்தாற்றும் பண்பினார். ஸோ தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணணும், இரக்கம் காட்டணும். அந்த தப்பு பண்ணவங்க மேல இரக்கம் காட்டக்கூடிய அந்த ஒரு பண்பு இருக்கிற பண்பு வந்து தலை சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்து ஆற்றும் பண்பே தலை. பொறுத்தன்னா பொறுத்து கொள்றது, அது பொருள் வந்து தெரியும் இல்லையா, அதுதான் வந்து இங்க வரும். அடுத்து வந்து பாருங்க 10வது, பெயற்கண்டும் நஞ்சுண்டமையார் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெயற்கண்டும் அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து ஊற்றினாலும். ஸோ வந்து இப்போ நஞ்சே வந்து ஊத்திட்டாங்க, அவங்க அதை வந்து சாப்பிட்டுட்டு உண்டு அமைவர்னா என்ன பொருள்னா சமாளித்து கொள்வர். ஸோ பெயர் கண்டும் நஞ்சுண்டமையார்னா நஞ்சை ஊற்றுனதை உண்டு சாப்பிட்டுட்டு சமாளித்து கொள்வர். யார் அப்படி சமாளிப்பாங்கன்னா நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர், விரும்பத்தக்க நாகரிகம் வந்து வேண்டுபவர் வந்து நஞ்சே ஊற்றினாலும் சாப்பிட்டுட்டு சமாளித்து கொள்வாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா, சொன்னா உங்களுக்கு இந்த குறள் இன்னும் தெளிவா புரியும். இப்போ வந்து நான் வந்து என்னுடைய ரிலேஷன் வீட்டுக்கோ இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கோ போயிருந்தா அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னுட்டு ஏதோ ஒரு சமையல் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அதை சாப்பிட்டேன்னா எனக்கு ஒத்துக்காது. இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறான்னா அவ ரொம்ப ஆசையாக சமைச்சிருக்காங்க, நம்மளுக்கு பிடிக்கும்னு செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அது ஆக்சுவலி நம்மளுக்கு பிடிக்கும்னு இல்லை, அவங்க நம்மளுக்கு வந்து சிறப்பாக செய்யணும்னு ஏதோ ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. பட் நான் போய் வந்து பார்த்தா அது சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காதுன்னு தெரியுது. இருந்தாலும் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக அதை சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து வரக்கூடியதை வந்து நான் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றேன் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அங்கே நம்மளை உபசரிக்க வந்து உணவெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. பட் அதை சாப்பிட்டா நம்மளுக்கு ஆகாது. இருந்தாலும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு சாப்பிட்டுட்டு செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு வரோம். ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுமே போய் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இப்படி இருந்தும் வந்து நம்மளுக்கு இதுதான் நடக்கும், ஹாஸ்பிட்டல் போகிற சுச்சுவேஷன் வரும்னு தெரிஞ்சும் வந்து நம்ம சாப்பிட்டோம் இல்லையா. அதுதான் வந்து நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இதுதான் வந்து பெயர் கண்டும் நஞ்சுண்டமையார் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்ற குறளுக்கான எக்ஸாக்ட் மீனிங். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 10 குறள் ஒரு வாட்டி குயிக்காக ரீகேப் மட்டும் பார்ப்போம். கண்ணோட்டம் என்னும் களி பெரும் காரிகை உண்மையான் உண்டி உலகு. கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலக்கு பொறை. பண் எனாம் பாடார் கியைபின்றில் கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். உளப்போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண் என்று உணரப்படும். மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு இயந்து கண்ணோடாதவர். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையர் கண்ணோட்டம் இன்மையும் இல். கருமம் சிதையாமல் கண்ணோடா வல்லாருக்கு உரிமை உடைத்தி உலகு. ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்து ஆற்றும் பண்பே தலை. பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அவ்வளோதாங்க, இதோட இந்த அதிகாரம் வந்து முடியுது. தேங்க்யூ.